ஸோ ஹாய் எவ்ரிவன். ஸோ நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பிப்ரவரி மாதம் வேறு வந்துடுச்சா, இந்த பூவை கொடுக்குறேன், டெடி பியரை கொடுக்குறேன், சாக்லேட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்றாவியாக பண்ணிட்டு இருப்பாங்க. லவ் என்ற பேரில், காதல்னு சொன்ன பேரில் கன்றாவியாக பண்ணிட்டு இருப்பாங்க. நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, வேலண்டைன்ஸ் டே ப்ளஸ் காட்ஸ் வில் ப்ளஸ் இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? என்னதுன்னா, இந்த லவ் என்ற ஓப்பனாகவே நான் பேசுகிறேங்க, இதில் ஒன்றும் கூச்சப்படுறதுக்கு வெக்கப்படுறதுக்கெல்லாம் இல்லைங்க. லவ் என்ற ஒரு மாயையான உலகத்தில் விழுந்துட்டு தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ், தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்லாம் விழுந்துட்டு எத்தனையோ பேரோட வாழ்க்கை சீரழிஞ்சு போதுங்க. நான் ஹம்பிளாக சொல்லிக்கிறேன், உனக்காக உயிரையே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவங்களாம் உயிர் கொடுத்தாங்களாம் இல்லைங்க. பட் ஆனால் நமக்காக உலகத்துக்கே உயிர் கொடுத்தவர் நம்ம அவரை மறந்துட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்க. இந்த வேலண்டைன்ஸ் டே சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த ட்ராப்பில் போயிட்டு நீங்கள் விழுந்துடாதீங்க. லவ் பண்ணுறேன், க்ரஷ் வேறு பண்ணுறேன், ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் அதெல்லாம் வரதெல்லாம் சகஜம் தாங்க. இன்ஃபாக்சுவேஷன் வரும், க்ரஷ் வரும், ஒருத்தவங்க பார்த்துருவோம் அட்ராக்ஷன் வரும். என்னதுன்னா, we should have some self controlங்க. அது இல்லாதனால தான் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து பிரச்சனையில போய் முடியுதுங்க. என்னதுன்னா, இதில் என்ன சொல்றாங்க, the devil knows whom to trap. என்னப்பா டெவில் கிவில் அப்படின்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னா பேசலாங்க, உண்மையை தெரிஞ்சுக்காங்க. இந்த உலகத்தில் வந்து காட், உண்மையுள்ள காட் ஒரு காட் ப்ளஸ் ஏஞ்சல்ஸ், காடோட ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் யாருன்னா டெவில் ப்ளஸ் டெவிலோட ஏஞ்சல்ஸ், விழுந்து போன தேவதூதர்கள், வானத்திலிருந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் விழுந்து போன ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. இந்த உலகத்தில் யார் இருக்காங்கன்னா, நாம மேல் அண்ட் ஃபீமேல், அதுக்கப்புறம் காடோட ஏஞ்சல்ஸ் காட், அதுக்கப்புறம் டெவில் அந்த டெவில் ஏஞ்சல்ஸ், இவங்க மட்டும்தான் உலகத்தில் இருக்காங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா இந்த யூஎஃப்ஓ, என்னதுன்னா கோஸ்ட்டு, அதுக்கப்புறம் வேட்டுக்காக வாசிகள், அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க, அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. இவங்க தான் இருக்காங்க. நான் கிளாரிஃபிகேஷனுக்காக இதை நான் சொல்லிடுறேன். என்னதுன்னா காட் அண்ட் டெவில் இவங்க தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னா, the devil knows whom to trap. யாரை எந்த வலையில விழ வைக்கணுமோ அந்த டெவிலுக்கு நல்லாவே தெரியும். இவன் இந்த வலையில விழ வச்சுட்டோம்னா இவனோட லைஃப் காலி, இவனோட சாப்டரை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு டெவில் கங்கணம் கட்டி சுத்திட்டு இருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. என்னதுன்னா, அங்கே பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ட்ராப்புங்க. எலி பிடிக்கிறதுக்கு ஒரு ட்ராப்பு, யானையை பிடிக்கிறதுக்கு ஒரு ட்ராப்பு, ஒரு புளியை பிடிக்கணும் கூட அதுக்கு ஒரு ட்ராப்புங்க. ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனியான ஒரு ட்ராப்புங்க. அதுதாங்க, இவனை எந்த வலையில விளை வைக்கலான்னு சொல்லிட்டு த டெவில் நோஸ். இவன் இந்த லவ் என்ற ட்ராப்ல இவனை விளை வச்சுட்டோம்னா இவன் வாழ்க்கையை சீரடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு த டெவில் பிளான்ஸ் அண்ட் டிஸ்ட்ராய்ஸ் யுவர் லைஃப். இந்த மீன் இருக்கு பார்த்தீங்களா, மீனுக்கு தூண்டில் போடுவோம். நம்ம தூண்டில் போட்டு இறைய வைப்போம். மீன் மேலே உள்ள அக்கறையினால தான் அந்த மீனுக்கு நம்ம தூண்டில் அந்த இறைய வைக்கிறோமா? மீன் மேலே உள்ள அக்கறையா? மீன் மேலே உள்ள அக்கறை இல்லை. அந்த மீனை பிடிச்சதுக்கப்புறம் அந்த மீனை வெட்டி சாப்பிட்டதுக்கு அது மேலே இருக்கிற அக்கறை இல்லைங்க. அதுலேருந்து வருகிற சுகத்து மேலே தான் அக்கறை. அதுதாங்க. ஸோ ட்ராப் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனம். ஸோ இந்த தயவு செஞ்சு இந்த லவ் பண்ணுறேன், இந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பில் தயவு செஞ்சு போயிட்டு விழுந்துடாதீங்க. ஹம்பிளாக நான் சொல்லிக்கிறேங்க, ஓகேவா? பட் என்னென்னா, எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஃபீலிங் இருக்குங்க. எனக்கு ஒரு கேர்ள் ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு இருந்தால் நல்லா இருக்குமே. எஸ்ங்க, எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபீலிங் இருக்குங்க. நான் மட்டும் தனியாக இருக்கேனே, ஒரு தனியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு கேர்ளை ஒரு ஃப்ரெண்டாக வச்சுக்கிறது தப்பு இல்லைங்க. ஒரு பாய் ஒரு கேர்ள் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த கேர்ளு தான் எனக்கு எண்டாவே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பிரச்சனையே வருது. எனக்கு அந்த கேர்ளு தான் லைஃப் முழுக்க எண்டாவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பிரச்சனையே வருது. ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம வச்சுக்கலாங்க. பட் ஆனால் இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், கேர்ள் பாய் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது தெரியுமா? 4 நாள் ஒரு பையன்கிட்டயோ ஒரு பொண்ணுகிட்டயோ பழகினாலே அவன் என்ன நோக்கத்தோட பழகிறான், என்ன விஷயத்துக்காக, நம்ம உடம்புக்காக பழகிறானா இல்லை வேற எதுக்காக பழகிறானா, அழகுனால மயங்கி பழகிறாங்களா, 4 நாளில் பழகி கண்டுபிடிச்சிடலாங்க. பட் ஆனால் அதெல்லாம் தெரியாமல் கெட்ட வார்த்தை பேசுகிறவன், சரக்கு அடிக்கிறவன், பீடி அடிக்கிறவன், பொய் சொல்லிட்டு வீட்டில் வந்து ஊர் சுற்றுறவன், இவங்கள தான் இந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்குது. ஏதாவது போய் நல்லதை தான் சொன்னோன்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்மளை பார்க்குறாங்க, ஏதோ பெரிய கிரிமினல் பண்ண மாதிரி. ஹம்பிளாக சொல்லிக்கிறேன், என்னோட தங்கச்சிமார்களுக்கும் என்னோட அக்காங்களுக்கும், டோன்ட் லூஸ் யுவர் வர்ஜினிட்டி ஃபார் சம் ஸ்டூபிட் பீப்பிள். நான் ஓப்பனாகவே சொல்கிறேங்க. இதை பேசுறதுக்கு ஒன்றும் பயப்படலைங்க. யார்கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறீங்க, யார் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்காங்க, நீங்கள் தயவு செஞ்சு சூஸ் பண்ணுங்க. தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்னால எத்தனையோ வாழ்க்கைங்க சீரழிஞ்சு போகுது. அதாங்க ஹம்பிளாக நான் சொல்லிக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பில் கவனமாக இருங்க, நான் தான் சொல்ல வரேன். அதாங்க. நெக்ஸ்ட்டு இதில் நான் என்ன எக்ஸ்ட்ரா, எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் இருக்குங்க. தனியாக இருக்கேனே, தனியாக இருக்கிற ஒரு ஃபீலிங். ஸோ என்ன, தனியாக இருக்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்குமே இருக்குங்க. என்ன தனியாக இருக்கேன், இந்த ஃபீலிங் இப்போ வந்த ஃபீலிங் இல்லை, ஸ்டார்டிங்லேயே காட் மனசுக்குள்ளே வந்த ஃபீலிங் இது. காட் ஹேஸ் ஃபீலிங் அண்ட் எமோஷன்ஸ். காட் இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன்ஸ் அண்ட் எர்த். ஸோ கடவுளை 6வது நாள் தான் காட் படைச்சார். மனுஷனுக்கு தேவையானது எல்லாம் படைச்சதுக்கு அப்புறம் தான் மனுஷனையும் உண்டாக்குனார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கி அதில் ஜீவராசிகளை உண்டாக்கி எல்லாம் பழங்கள், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த சராசங்களையும் உண்டாக்கி 6வது நாளில் தான் மனுஷனை படைச்சார். எல்லாத்தையும் படைச்சதாரு, மனுஷனை படைச்சது மட்டும் அவர் பார்த்துட்டு காட் சொன்னார், மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல, இவனுக்கு நான் ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு காட் பார்த்தாரு. மனுஷன் தனிமையாக இருக்க நல்லது இல்லையே, ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு காட் என்ன பண்ணார் தெரியுமா? மனுஷனை உண்டாக்குனதுக்கு அப்புறம் பார்த்தா தனியாக இருக்கானே, செட் ஆகலையா, எனக்கு ஒரு துணை வேணுமே, தனியாக இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார் காட். ஏற்ற துணையை எப்படி உண்டாக்குனார் தெரியுமா?
அனஸ்தீசியா கொடுத்தாரு காட். நாம் என்ன இப்போ அனஸ்தீசியா கொடுக்கறது? காடே நமக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆதாம மண்ணிலிருந்து உருவாக்கி அவர் உருவாக்குனதுக்கப்புறம் மனுஷன் தனிமையாக்க நல்லதெல்லாம் கண்டதுக்கப்புறம் அனஸ்தீசியா கொடுத்து ஆழ்ந்த அயர்ந்த நித்திரைக்கு அவரை போக பண்ணி தூங்க வச்சிட்டாரு. தூங்கினதுக்கப்புறம் மனுஷனோட விலா எலும்பிலிருந்து எடுத்து மனுஷியை உண்டாக்கினார். அவங்க பேர் தான் ஈவ். ஈவ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆதாம் அண்ட் ஈவ். ஸோ அவங்க 2 பேர் தான் மனுஷன் அண்ட் மனுஷி. அவங்க தான் இந்த உலகத்தில் மனுஷன் அண்ட் மனுஷி. ஏதோ குரங்குன்னு வந்தோம், வேற்றுக்காக வாசனை நம்ம வந்தோம், வெடிப்பொறுப்புனால அப்படியே உண்டாயிட்டோம், அப்படி இல்லை. படைப்பாளி இல்லாமல் படைப்புகள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. வித்தவுட் த கிரியேட்டர் தேர் இஸ் நோ கிரியேஷன். படைப்பாளி இல்லாமல் படைப்புகள் இல்லை. ஸோ ஏற்ற துணையை ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணை தான் ஏவாள். ஏற்ற துணையை உண்டாக்குனதுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்தில் நம்ம பூமியெல்லாம் பலுகி பெருகி இப்போ இவ்வளோ ஜனங்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்க. ஸோ படைப்பாளி ஒருத்தர் இருக்காரு. புரிஞ்சுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் என்னதுன்னா, இதுலயே இப்போ மேரேஜை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. மேரேஜ் தானே இப்போ ஏற்ற துணையை நம்ம இப்போ சூஸ் பண்ணணும்ல, நமக்கான ஏற்ற துணையை நம்ம சூஸ் பண்ணணும்ல. நாம் சூஸ் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பாருங்க. காட் நமக்கு கொடுக்குறது எப்படின்னு அதை நான் கன்க்ளூஷன் நான் சொல்கிறேன் பாருங்க. நம்ம எப்படி மக்களாக நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோம் நம்ம தெரியுமா? அது ABCDEFG அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுவோமாமா. அது நான் சொல்கிறேன் பாருங்க. ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ். என்ன பார்ப்போம்? ஏஜ் பார்ப்போம். நம்ம ஏஜா இந்த ஏஜா அப்படி இந்த ஏஜான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா ஏஜ் பார்ப்போம். நம்ம ஏஜ் இருக்கா, கரெக்டாக இருக்கா, அப்படி இருக்கா, ஏஜை பார்ப்போம். தப்பு இல்லை, ஏஜ் பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நான் இன்னொன்று இதில் ஒரு சொல்ல விரும்புகிறேன். கேர்ள்ஸுக்கு பற்றி நான் பேச விரும்பல. எந்த ஏஜ் மாதிரி நீங்கள் பஞ்சாயத்து பண்ணுவீங்க மாதிரி என்கிட்ட. பாய்ஸ்க்கு மட்டும் நான் ஏஜை சொல்கிறேன். பசங்களா, பாய்ஸ் நான் கேட்டுக்கோங்க. என்னதுன்னா மேரேஜ்னு யோசிக்கும் போதுனே 25க்கு அப்புறம் யோசிக்க தொடங்குங்க. அதுக்கு முன்னாடியே எனக்கு துணை வேணும், அது வேணும், இது வேணும், இன்னும் வேண்டாம். 25க்கு அப்புறம் யோசிங்க, மேரேஜ் பண்ணலாம். இது ஆனாலும் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னென்னா சம்பாதிக்கிறோமா, சேலரி இருக்கா, ஒரு நிலையான ஒரு ஜாப் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு பெண்ணை தேடுங்க. சம்பாதிக்கிறதே இல்லை சார், பட் ஆனால் கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, எல்லா ஃப்ரெண்டும் வேணும் இவருக்கு. முதல்ல சம்பாதிங்க, வீட்டுக்கு 4 காசு கொடுங்க, அதுக்கப்புறம் பொண்ணை பார்க்கறதுக்கு அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா ஏஜ் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் B ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பியூட்டி. அதான் அழகா பார்த்து எல்லாம் ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருந்துட்டு பார்த்துட்டு அந்த அழகா பார்த்து கட்டினதுனால தான் நிறைய பேருங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சில ஃபேமிலியில் வந்து ஒரு ரூலிங் ஸ்பிரிட் ஒன்று இருக்குங்க. மனைவி என்ன சொன்னாலும் புருஷன் ஆமா போடுறது. சரிம்மா மனைவி சொல்வான், நான் 9 மணிக்கு மேலே எங்கே வேணா போவேன், எங்கே வேணா வருவேன், என்னெல்லாம் கேட்கக்கூடாது நீ. சரிம்மா நான் எங்கே வேணா ஊர் சுற்றுவேன், என்ன கேட்கக்கூடாது. சரிம்மா எல்லாத்துக்கும் ஆமா போகிற புருஷங்க நிறைய பேர் இருப்பாங்க. மனைவி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்குற சில மாமியாருங்க தூண்டி விடுறது. சொல்லு அவனை ஏற்றி விடு அப்படின்னு சொல்லிட்டு ரூலிங் ஸ்பிரிட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க ஒரு ஃபேமிலிஸில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனைவி இல்லை குடும்பத்துக்கு ஹெட்டு, கணவன் தான் குடும்பத்துக்கு ஹெட்டு. கணவனுக்கு மேலே காட். ஒரு ஃபேமிலி சார்ட் நான் இங்கே ஒன்று போடுறேன் பாருங்க. அதுதாங்க உண்மையானே ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு ஃபேமிலிக்கான அழகு. காடுக்கு கீழே ஹஸ்பண்டுக்கு கீழே ஒய்ஃபுக்கு கீழே கிட்ஸ். இதுதான் ஒழுங்கான ப்ராப்பர். பட் ஆனால் நிறைய பேர் வீட்டில் வந்து காடெல்லாம் மறந்துடுவாங்க. ஹஸ்பண்ட் தலைக்கு மேலே உட்கார வச்சுருவாங்கல்ல, மனைவியை தலைக்கு மேலே உட்காந்து மனைவி என்ன சொன்னாலும் அப்படியே அதை உட்காந்து கீழ் பண்ணிச்சுட்டு எல்லாம் சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. பட் என்னது, husband should be the head of the family and God should be the leader of the family. இதுதான் ஒழுக்கம். அதாங்க பியூட்டி பார்த்து நம்ம கட்டுறோங்க. அழகா பார்த்து அப்பா அழகா இருக்காங்கப்பா. ஃபிசிக்கலில் வேணால் அழகாக இருக்கலாம், அவங்க பியூட்டியா இல்லை அவங்க நாட்டியா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். நிறைய பியூட்டியான கியூன்ஸ் எல்லாம் ரொம்ப நாட்டியாக இருக்குது இந்த உலகத்தில். நாட்டினா எப்படி நான் சொல்லட்டுமா, தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பு, கல்யாணமாக இருக்கும் பட் இன்னொரு புருஷனுக்கு ஆசைப்படுறது, கல்யாணமாக இருக்கும் வேற யாருக்கிட்டையோ கல்யாணம் அவங்ககிட்ட வேலை ஸ்தலத்தில் நம்பர் வாங்கிட்டு மணிக்கணக்காக பேசுறது. புருஷன் போனதுக்கப்புறம் புருஷன் வந்து வீட்டில் இருக்க மாட்டார், எங்கேயோ வெளியில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு பாரு. இவங்க மட்டும் யாருக்கிட்டையோ தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பு. அதான் வைஃப் வந்து பியூட்டியா இல்லை நாட்டியான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்கிறேன் இதெல்லாம் வருது இல்லை. நெக்ஸ்ட் ஒரு கோட் நானே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னன்னா, சம் பீப்புள் ஆர் பியூட்டிஃபுல் பை ஃபிசிக்கல் பட் சம் பீப்புள் ஆர் பியூட்டிஃபுல் பை கேரக்டர். எஸ்ஸுங்க, உலகத்தில் அழகாக இருக்கிறவங்க இருக்காங்க, நான் தப்பே சொல்ல. காட்ஸ் கிரியேஷன்ஸில் எல்லாருமே அழகுதாங்க. யாருமே கருப்பு, யாருமே வெள்ளை அப்படியெல்லாம் இல்லை. எவ்ரி ஒன் ஆர் பியூட்டிஃபுல் பை தெம் செல்ஃபுங்க. பட் ஆனால் என்னதுன்னா, சம் பீப்புள் ஆர் பியூட்டிஃபுல் பை கேரக்டருங்க. உண்மையாகவேங்க கேரக்டர் தாங்க ஒரு மனுஷனுக்கு அழகு. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். நிறைய பேர் அழகாக இருப்பாங்க, சில பேர் நானும் காலேஜில் பார்த்துருங்க, சில பேர் அழகாக இருப்பாங்க பார்க்கறக்கு. பட் ஆனால் கேரக்டரே இருக்காது. கெட்ட வார்த்தை பேசுறது, பொய் சொல்கிறது, தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்போட சுற்றுறது, கண்டவனோட கண்டது நைட்டு எடுத்து வைக்கிறது, எங்கள் ஊரை சுற்ற வேண்டியது. கேரக்டர் தாங்க அழகு, கேரக்டர் தாங்க முக்கியம். அதான் நான் சொல்ல வராங்க. கேரக்டர் இருக்கா, அதுதான் நம்ம பார்க்கணுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னதுன்னா, C ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேஸ்ட். கேவலமாக அசிங்கமாக நிறைய பேர் நம்ம பண்ணுறது என்ன தெரியுமாங்க, கேஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜாதி பார்த்து, இவன் நம்ம ஜாதிக்காரனா பாரு, இது நம்ம ஜாதி பொண்ணா பாரு அப்படின்னு ஜாதி பார்த்து கட்டுறாங்க. நெக்ஸ்ட் என்னது, கேஸ்ட்டில் பாருங்கள் எத்தனை பிரச்சனை வருது, எத்தனை கொலை வருது, எத்தனை கொலைகள் நடக்குது இந்த ஜாதி பார்த்து கட்டுறதுனால. உண்மையாகவேங்க, நீங்கள் கடவுள்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, நான் கடவுள் வணங்குறீங்களா பார்த்தீங்களா, கடவுள் ஜாதி பார்த்தாரவங்களா? ஓப்பனாக கேட்குறேன். ஜாதி பார்த்தவங்க கூட பழகிறாரு. ஜாதி பார்த்து கடவுள் பாருங்கன்னா ஒருத்தரும் கடவுள் கிட்ட போக முடியாது. உங்களுக்கு தெரியுமா?
காட் ஹேஸ் நோ ரிலீஜியன். எல்லாரையும் சமமாக பார்க்குறாரு. பட் ஆனால் நம்மளுக்கு மனுஷங்க, அதில் 6 அறிவு இருக்க மனுஷங்க நம்ம என்ன ஆகிட்டோம், ஜாதி பார்த்து மதத்தை பார்த்து இவன் நம்ம ஜாதிக்காரனா, இவன் நம்ம குல கோத்திரக்காரனா, இது நம்ம ஜாதி பெண்ணு இல்லையே, கெட்டாத கொலை பண்ணிடுவோம். எங்கள் ஜாதி பொண்ணு சில ஜாதிங்க மாருங்க இருப்பாங்க, எங்கள் பெண்ணை நீ பார்த்தினாலும் உனக்கு கொலை பண்ணிடுவோம், எங்கள் ஜாதி விட்டு நீ வெளியில் போனால் உனக்கு கொலை பண்ணிவிடும், மிரட்டுவாங்க. இதுதான் உங்கள் ஜாதியாங்க, கடவுள் பக்தி. இதுதான் நான் ஓப்பனாக கேட்குறேன். தயவு செஞ்சு C ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேஸ்ட். இந்த கேஸ்ட்டை பார்த்தெல்லாம் தயவு செஞ்சு கேட்டாதீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், எரிச்சு தள்ளுங்க. ஜாதி மதம் எல்லாத்தையும் குப்பையில் போடுங்க. நான் ஹம்பிளாக சொல்லிக்கிறேங்க, வருத்தமாக இருக்குங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் D ஸ்டாண்ட்ஸ் ஃபார், இன்னும் இது கேவலமாக சொல்கிறேன் பாருங்க, D ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டவுரி. என்னதுன்னா டவுரி. முன்னாடியெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு 100 years பிஃபோர் எடுத்துக்கோங்களேன், டவுரினா எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க தெரியுமா? ஒரு அன்பின் நிமித்தம் என் பொண்ணுக்கு, வரப்போகிற பொண்ணுக்கு, வரப்போகிற மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கு ஏதாவது செய்யணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அன்பின் நிமித்தம் ஏதாவது செய்வாங்க, கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஆனால் இப்போ பாருங்க, கட்டாயப்படுத்தி வாங்குறது. என்னது, தங்கம் 100 சவரன் போட்டால் தான் நாங்கள் பொண்ணு கொடுப்போம், இவ்வளோ கட்டணம் கொடுத்தா தான், இவ்வளோ பணம் கொடுத்தா தான், கார் கொடுத்தா தான், வீடு கொடுத்தா தான், பங்களா. ஏன் சம்பாதிக்க முடியாது அவங்களால, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதாங்க டவுரி. தயவு செஞ்சு ஒரு அன்பின் நிமித்தம் கொடுக்கறத மாற்றிட்டு இப்போ எப்படி எல்லாம் கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நகை போட்டால் தான் நாங்கள் பெண்ணை கொடுப்போம், இவ்வளோ பண்ணாதான், இவ்வளோ சீர்வரிசை நாங்கள் கொடுத்தாதான், நீங்கள் கொடுத்தாதான் நாங்கள் பெண்ணையே தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி எத்தனையோ வரதட்சணைன்ற கொடுமையில் எத்தனை பேருங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு, கொலை பண்ணிக்கிட்டு, ஃபேமிலியில் எத்தனை நிறைய பேருங்க. தயவு செஞ்சுங்க அன்பின் நிமித்தம் செய்யுங்க, தப்பு இல்லைங்க. ஆனால் யார்கிட்டையும் கட்டாயப்படுத்தி கேட்காதீங்க. ஹம்பிளாக நான் சொல்லிக்கிறேங்க, கட்டாயப்படுத்தி இவ்வளோ செஞ்சாதான் நாங்கள் பெண்ணை கொடுப்போம் அப்படியெல்லாம் கட்டாயப்படுத்தாதீங்க. அவங்களுக்கு அன்பின் நிமித்தம் எதாவது செய்கிறாங்கன்னா செஞ்சுட்டு போட்டுங்க. பட் ஆனால் இவ்வளோதான் கொடுத்தாதான், அப்படிப்பட்ட கல்யாணமே வேண்டாம், ரிஜெக்ட் பண்ணிடுங்க. ஹம்பிளாக நான் சொல்லிக்கிறேன், எங்கள் வாழ்க்கை ஹம்பிளாக நான் சொல்லிக்கிறேன், அட்வைஸ் நான் சொல்லிக்கிறேன், கேட்டுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னதுன்னா, இதான் மணியை பார்த்து, ஜாதியை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து இதெல்லாம் கட்டாதீங்க. D ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டவுரி. அவங்க யாராவது கொடுக்குறாங்கன்னா வாங்கிக்கோங்க, தப்பு இல்லை. ஆனால் கட்டாயம் மட்டும் படுத்தாதீங்க. நிறைய ஃபேமிலி நாசமாக போதுங்க இந்த டவுரி அண்ட் வரதட்சணை இந்த கட்டணத்தில். ஸோ பி கேர்ஃபுல். ஸோ ரொம்ப ஹம்பிளாக சொல்லிக்கிறேன், கட்டாயப்படுத்தாதீங்க, யாரையும் வேதனைப்படுத்தாதீங்க. இவ்வளோ கொடுத்து இங்கே அந்தஸ்து என்ன ஆகுது, எங்கள் ஜாதியை குப்பையில் போடுங்க, உங்கள் ஜாதியை போயிட்டு எங்கேயாச்சும். சரி, நெக்ஸ்ட் வரலாம் வாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா எஜுகேஷன். E ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எஜுகேஷன். எஜுகேஷனில் என்னென்னா தப்பு இல்லைங்க, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன டாக்டரா, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, எஜுகேஷன் பேக்ரவுண்ட் கம்பல்சரி நீங்கள் பாருங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ஃபேக்கான சர்டிஃபிகேட் அடிச்சுட்டு கல்யாணம் பண்ணுறாங்க, என்னத்தை சொல்கிறது ஒன்றும் தெரியலங்க. ஸோ எஜுகேஷன் மஸ்ட்டு பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லைங்க. E ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எஜுகேஷன். அவங்க என்ன படிச்சிருக்காங்க, எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, எஜுகேஷன் பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு F ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபேமிலி பேக்ரவுண்ட். என்ன ஃபேமிலி பேக்ரவுண்ட் தயவு செஞ்சு பாருங்கங்க. நிறைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்க்காதனால தான் நிறைய ஃபேமிலி டிவோர்ஸில் கிடக்குது. இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணாதனால தான் நிறைய குடும்பம் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கு. நான் எத்தனையோ குடும்பங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு ஃபேமிலி பேக்ரவுண்டை, அவங்க அண்ணா என்ன செய்கிறாங்க, அவங்க மாமா என்ன செய்கிறாங்க, எல்லாம் பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெண்ணை கட்டுங்க. இந்த பேக்ரவுண்ட் தெரியாமல் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பொய் சொல்லுவாங்கங்க. என்ன தெரியுமாங்க, 1000 பேர்கிட்ட போயிட்டு சொல்லி கல்யாணம் பண்ணுறதில்ல, 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணுங்கப்பா அப்படின்னு இப்போ கிளம்பிட்டு இருக்காங்க. 1000 பேர்கிட்ட போயிட்டு கோயிங் அண்ட் டெல்லிங் அண்ட் டூயிங் த மேரேஜ் ஃபார் 1000 people. அது இல்லை, 1000 பேர்கிட்ட போயிட்டு சொல்கிறது இல்லை, 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணுங்க. இஷ்டத்துக்கு போய் சொல்கிறதுங்க கல்யாணத்தில். நாங்கள் இதை பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம், பொண்ணு அங்கே படிச்சிருக்கு, இதை படிச்சிருக்கு. உங்களுக்கெல்லாம் அதுக்கு ஒரு மனசாட்சி உருட்டவே விட்டாத பச்சையாக போய் சொல்கிறாங்க எல்லாருமே. இந்த கல்யாணத்தில் அடிச்சு விட வேண்டியது பொய்யை. போயிட்டு சொல்கிற காலமெல்லாம் போயிடுச்சு. 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணுங்கப்பா, போய் சொல்லுங்கள், இதில் என்ன தப்பு இருக்குது? நான் உண்மையாகவே சொல்கிறேங்க. பக்தின்னு சொல்கிறீங்களே, சாமி சொல்கிறீங்களே, உண்மையாகவேங்க நீங்கள் சொல்கிற சாமி இறங்கி வந்து என்னை ஆளை விட்டு சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்கள் சொல்கிற பொய்யில் அவ்வளோ போய் சொல்கிறீங்க. கல்யாணத்தில் இஷ்டத்துக்கு போய் சொல்ல வேண்டியது, கல்யாணத்தில் மட்டுமா போய், வாழ்க்கை முழுக்கும் போய் தான் சொல்லி சுற்றுறது. உண்மையாகவேங்க, சாமியை இறங்கி வந்து சொல்லி என்னை விட்டுருப்ப சாமி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாருங்க. தயவு செஞ்சுங்க, வாழ்க்கையில் கல்யாணத்துலேயும் போய் சொல்லாதீங்க, எதுலேயும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க. எத்தனையோ பொய் சொல்லிட்டு அந்த உண்மை வெளியில் வந்ததுக்கப்புறம் பிரச்சனை, டிவோர்ஸு, கோர்ட்டு கேஸுன்னு எத்தனை பேருங்க அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. கோர்ட்டு கேஸ் எல்லாம் போகணுன்னா வாழ்க்கை முழுசும் போயிட்டே இருக்கணுங்க. காசு இருக்கிறவங்க ஈஸியாக நியாயத்தை வாங்கிட்டு போயிடுவான். காசு இல்லாதவங்க கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிடணுங்க. அந்த வாழ்க்கையை வேணாங்க. ஹம்பிளாக சொல்லிக்கிறேங்க. பி டிரான்ஸ்பரண்ட், பி ட்ரூத்ஃபுல், பி ஹம்பிள் இன் யுவர் மேரேஜஸ்ங்க. ஹம்பிளாக சொல்லிக்கிறேங்க. மாப்பிள்ளை எவ்வளோ சம்பாதிக்கிறார், இவ்வளோ தான் சம்பாதிக்கிறார், ஹம்பிளாக சொல்லிடுங்க. உண்மை சொல்கிறதுல பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறது ஒரு நாள் உண்மையாக வெளியில் வந்து ரிக்ரெட் ஆகிறது காட்டிலும் உண்மையை சொல்லிட்டு போகலாமே. நம்ம எதுக்கு பொய் சொல்லிட்டு அந்தஸ்தை காட்டுறது, ஆஸ்தியை காட்டுறது, எல்லாம் இருக்கட்டும் வச்சுக்கோங்க. உங்கள் அந்தஸ்து ஆஸ்தி யாரும் பிடுங்க போகிறதில்ல. பட் ஆனாலும் பொய் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. பி டிரான்ஸ்பரண்ட் இன் யுவர் மேரேஜுங்க. ஒரு மேரேஜ்னால் என்னதுங்க, பீயிங் டிரான்ஸ்பரண்ட்டுங்க.
டிரான்ஸ்பரண்ட்டாக இதுதான் எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன், நாங்கள் இதுதான் ஃபேமிலி பேக்ரவுண்ட், இதுதான் எங்கள் பேக்ரவுண்ட். ஆனால் இந்த குடிகாரங்க அப்படிப்பட்ட பேக்ரவுண்டெல்லாம் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிடாதீங்க. தெரிஞ்சுக்கோங்க, புருஷன் குடிகாரனா இல்லை பொண்ணுங்களே குடிக்கிறாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஹம்பிளாக அந்த பேக்ரவுண்டு நல்லா விசாரிங்க. அந்த பேக்ரவுண்ட் யார் எப்படிப்பட்டவங்க எல்லாம் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டு மேரேஜ் பண்ணுங்கள். இது நாம் சூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் இதில் என்னென்னா ஃபைனல் என்னென்னா G ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காட்ஸ் வில். அப்பா கடவுள் சித்தமாப்பா, இது பாருங்கப்பா தேவனுக்கு பிடிக்குமா. என்னதுன்னா கடவுளுக்கு பிடிக்குதா அந்த கல்யாணத்தில் இஷ்டம் இருக்கான்னு கடைசியில் காட்ஸ் வில் வைக்கிறது. ஏன் அதை ஃபஸ்ட்டில் வைக்க மாட்டீங்க நீங்கள்? அதாங்க கடவுளுக்கு பிடிச்சிருக்கான்னு இப்போ யாருமே பார்க்கறது இல்லைங்க. நோ ஒன் இஸ் சேயிங் நவ் காட்ஸ் வில், பட் எவ்ரி ஒன் ஆர் சீக்கிங் ஹியூமன்ஸ் வில். என்னன்னு சொல்லிட்டு நான் தேவனோட சித்தத்தை யாருமே பார்க்கறது இல்லை, மனுஷனோட சித்தத்தை தான் பார்க்கறது. என்னன்னா கடவுள்கிட்ட போகிறது இல்லை ஆலோசனைக்கு, எல்லாருமே எங்கே போகிறோம், மனுஷங்கிட்ட போகிறது. எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ராலஜி. நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேங்க, இந்த ஆஸ்ட்ராலஜி பக்கா ஃப்ராடு, நம்பாதீங்க. ஏகப்பட்ட வீடியோஸில் சொல்லியிருக்கேங்க. அது ஒரு காசு சம்பாதிக்கிற பிளாட்ஃபார்ம். பக்தி என்ன சொன்ன பேரில் காசு சம்பாதிக்கிற பிளாட்ஃபார்ம். இப்போயே சேலஞ்ச் கொடுக்குறேன், ஒரு ஜாதகாரங்களை கூட்டிட்டு வாங்களேன். ஜாதகம்னு வச்சுருப்பீங்களா கல்யாணத்துக்கு, எங்கள் பொண்ணோட ஜாதகத்தை பாருங்க, பையனோட ஜாதகத்தை பாருங்க, மேட்ச் ஆகுதா பாருங்க, ராகு கேது இணைகிறாங்களா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த ஜோசியக்காரங்க காசு வாங்காம ஜோசியம் சொல்லுங்க, பண்ண மாட்டாங்க. ஒரு 3 ஜோசியக்காரங்களை கூப்பிடுங்க, ஜோசியம் சொல்கிறவனே ரோட்டில் உட்காந்து ஜோசியம் சொல்லிட்டு இருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு நம்ம அங்கே உட்காந்துட்டு ஏன் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போயிட்டு அவன் இல்லை, நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், அவங்ககிட்ட போயிட்டு சொல்கிறது எங்கள் ஜாதகத்தை பாருங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. அவங்களே ரோட்டில் உட்காராங்க. இப்போ புதுசாக இப்போ கிளம்பியிருக்காங்க, என்னது ஆஸ்ட்ரோ டாக்கு. சார் உங்கள் பர்த்டே டேட்டை மட்டும் சொல்லுங்கள் சார், உங்கள் சரித்திரத்தை நாங்கள் சொல்கிறோம். சரி நான் கொடுக்குறேன் பர்த்டே டேட்டு, 3 ஜாதகாரங்களை கூட்டிட்டு வாங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். 3 பேரும் கரெக்டாக சொல்லணும், அதுதான் ரைட்டு. அவங்க ஒன்று சொல்கிறது, இவங்க ஒன்று சொல்கிறது, இவங்க ஒன்று சொல்கிறது, அதாங்க பட்டு உருட்டுவாங்க. 1-2 சொல்ல மாட்டாங்க, பட்டு உருட்டுவாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, உனக்கு அது சரியில்லை, பரிகாரம் பண்ணணும், காசு செலவு பண்ணணும்னு. தயவு செஞ்சு இந்த ஆஸ்ட்ராலஜியை நம்பாதீங்க. ஆஸ்ட்ராலஜி சுத்தமான பொய். கைரேகை பார்க்கறது, நாள் பார்க்கறது, குறி பார்க்கறது. இந்த மேரேஜஸில் தான் ஒரு மேரேஜ் போய் இந்த 5 years பிஃபோர் 3 மணிக்கு வச்சுருந்தாங்க. ஐயோப்பா சாமி, தூக்கம் என்ன சரியான தூக்கம். எல்லா நேரமும் நல்ல நேரங்க, கடவுள் படைச்சதில்ல எல்லா நேரமும் நல்ல நேரம். இந்த நேரத்தில் தான் இதை செய்யணும், அந்த நேரத்தில் தான் தாலி கட்டணும், இந்த நேரத்தில் தான் அங்கே போகணும், இந்த நேரத்தில் தான் காசு கொடுக்கணும், அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. உங்களை யாரோ பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்ரி டே இஸ் a குட் டே கிரியேட்டட் பை காட். ஹம்பிளாக நான் சொல்லிக்கிறேங்க. ஸோ காட்ஸ் வில் யாருமே இப்போ பார்க்குறது இல்லை. பக்தியாக மட்டும் இருக்காங்க, பட் ஆனால் காட்ஸ் வில்லெல்லாம் யாருமே பார்க்குறது இல்லைங்க. எல்லாம் ஹியூமனோட வில்ஸ் தான். ஜாதகாரங்கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட காசு கொடுத்துட்டு ஏமாந்து போய் என்னதுன்னா கன்க்ளூஷனுக்கு நான் வரேங்க. காட் கொடுத்தாருன்னா எப்படி கொடுப்பாரு தெரியுமாங்க? ஜாடிக்கு ஏற்ற மூடி. ஆதாமுக்கு ஈவ், ஜாடிக்கு ஏற்ற மூடி தான் காட் கொடுப்பாருங்க. அது எப்படின்னா காட் வில் கிவ் யூ த பெஸ்ட் ஆல்வேஸுங்க. ஒருத்தன் கடவுள்கிட்ட வந்தால் நம்ம ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து லவ் பண்ணிவிட்டு என்னமோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தால் நம்ம கடவுளே இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, ஆஸ்தியை பார்த்து, ஜாதியை பார்த்து, இந்த ஜாதியை பார்த்து, அவரோட ரிலீஜனை பார்த்து நான் கல்யாணம் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கடவுள்கிட்ட போனானா, சரிப்பா இது எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் பண்ண, ஜாதி பார்க்காத, மதம் பார்க்காத, இது இந்த மேரேஜ் வேணான்னு சொன்னேன். இல்லை காட் நான் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒருத்தன் பண்ணானாமா. ஆனால் காட் சொன்னாராமா, சரிப்பா நீ என்னமோ ஆஸ்தி பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, ஜாதியை பார்த்து, அவங்க கொடுக்குற அந்த டௌரியை பார்த்து அதை நீ பார்த்து கட்டின, ஆனால் பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா என்கிட்ட வராத, நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு காட் சொன்னாராமா. நாம் ஜாதி பார்த்து கட்டுவோமாமா, இதை பார்த்து ஆஸ்தியை பார்த்து கட்டுவோமாமா, நகையை பார்த்து கட்டுவோமாமா, காட்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணுமாமா. பிரச்சனை அதான் ஃபேமிலி, நீ அப்படி மேரேஜ் பண்ணிட்டு நீ ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்கிட்ட வராது, ஐ வில் நாட் ஹெல்ப் யூ. நீ தானே அந்த பெண்ணை கட்டின, ஜாதியை பார்த்து, ஆஸ்தியை பார்த்து, நீ தானே கட்டின, நீ அனுபவி அப்படின்னு காட் விட்டு போ, நீ வச்சுக்கப்போ, நீ ஹெல்ப் பண்ண வாய்ப்பே இல்லை, ஹெல்ப்பே பண்ண முடியாது, நீ தானே பெண்ணை கேட்ட கட்டிக்கோ இப்படின்னு விட்டுருவார். பட் ஆனால் உண்மையாகவே காட்ஸ் வில்லில் நம்ம மேரேஜ் பண்ணோம்னா ஜாடிக்கேற்ற மூடி கரெக்டாக காட் கொடுப்பாருங்க. அதான் காட் கொடுக்குறது எப்படி இருக்குமா தெரியுமாங்க? இட் வில் பி எ பர்ஃபெக்ட் வில்லுங்க. வாழ்க்கையில் எல்லாருக்குமே பிரச்சனை வரதான் செய்யுங்க, மேரேஜஸில் பிரச்சனை வரும், மேலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்க செய்யும். பட் ஆனாலும் அந்த பிரச்சனைகளை மத்தியிலும் காட் நமக்கு சமாதானம் தருவாருங்க. காட் ஹெல்ப் பண்ணுவார். இட்ஸ் ஓகேடா, இதில் பாரு ஃபேமிலி தானே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா, நான் கொடுத்த பெண்ணு தான்டா, நான் பார்த்துப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காட் துணை நிற்பாருங்க. 100% நாங்கள் உறுதியாக சொல்கிறேங்க. நான் இந்த ஜோசியக்காரங்களும் அடிச்சு விடலை. என்னதுன்னா ஸ்டாண்ட் ஃபார் காட்ஸ் வில்லுங்க. காட் கொடுத்தா பெஸ்ட்டாக தாங்க கொடுப்பாரு, நான் சொல்லிக்கிறேன். ஆனால் அதுக்கு நம்ம ஒன்று பண்ணணுங்க. என்னதுன்னா கேட்கணுங்க. வி ஷுட் ஆஸ்க் டு காட். யாருமே இப்போ கடவுள்கிட்ட கேட்கறதில்ல, சும்மா கடவுளை பார்க்குறாங்க, போகிறாங்க. உண்மையாகவே காட், உண்மையுள்ள காட் பேசுவாருங்க. இது நிறைய பேச வேண்டியது இருக்குங்க. காட் உண்மையாகவே பேசுவாருங்க. காட் வில் ஸ்பீக். அவர் ஏதோ சிலையோ கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, உயிருள்ள தேவன். காட் வில் ஸ்பீக் டு ஹியூமன்ஸ். சத்தத்தை கேட்க முடியும். அவர் நம்ம கூட பேசுவாருங்க. ஸோ நம்ம எல்லாத்து குறிச்சும் பேசுவாருங்க. ஜாபை குறித்து பேசுவார், நம்ம லைஃப் எப்படி இருக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும், எங்கே போகணும், எந்த பாதையில் போகணும், ரைட்டான பாதையில் போகணும்,
கரெக்டாக காட் நடத்துவாருங்க. ஸோ சப்மிட் டு காட்ஸ் வில்லுங்க. காட் கொடுத்தா எல்லாமே பெஸ்ட்டாக தாங்க கொடுப்பாரு. நமக்கு அதை என்ன பண்ணணும், வி ஷுட் ஆஸ்க். அதுதாங்க வி ஷுட் ஆஸ்க். என்னென்னா ஆஸ்க் இட் வில் பி கிவன், சீக் யூ வில் ஃபைண்ட், நாக் த டோர் வில் பி ஓப்பன் டு யூ. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகிற எவனுக்கும் கண்டடைவான் அப்படின்னு போட்டு அழகான ஒரு வார்த்தை இருக்குங்க. நீங்கள் தான் கேட்கணுங்க. காட் எனக்கு ஏற்ற துணையை நீங்கள் ஏற்ற சமயத்தில் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க. ஸோ காட் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற துணையை ஏற்ற சமயத்தில் கொடுப்பாருங்க. காட் ப்ராமிஸ் பண்ணுறாரு, காட் வில் கிவ் யூ த பெஸ்ட். எஸ். ஸோ புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த லவ் பண்ணுறேன் அதர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் செஞ்சு இந்த ட்ராப்பில் போயிட்டு விழுந்துடாதீங்க. இட்ஸ் அ டெவில்ஸ் ட்ராப். ஸோ பி கேர்ஃபுல். புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஸோ தேங்க்யூ. காட் பிளஸ் யூங்க.